ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தம்பிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து ரமலான் நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவர் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த எடிட்டர் தான். ஸோ இவர் வந்து முஸ்லீம். ஸோ இவர் ரமலான் நோன்பு எப்படி வைக்கிறாங்க என்னங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ தமிழ், சாரி, நல்லா இருக்கீங்களா? ஓகே. ரமலான் நோன்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ரமலான் நோன்பு அந்த ஸ்டார்டிங் டேட்டுன்னு சொல்கிறீங்களா, அது எதை வச்சு நீங்கள் ஸ்டேட் சொல்கிறீங்க? அது வந்து ரமலான் மாதத்தில் வந்து சாஃபான் அப்படிங்கிற மாதம் சொல்லுவாங்க. சாஃபான் மாதத்தோட இறுதியில் வந்து பிறை தெரியும். அந்த பிறை தென்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நோன்பு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓ, அந்த பிறையை வச்சு தான் நீங்கள் நோன்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, சூப்பர். இந்த நோன்பு வந்து எப்படி இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நோன்புங்கிறது காலையில் வந்து 4:30 மணிக்கு சகர் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சாப்பாடு எல்லாமே முடிச்சிடணும். நம்ம வந்து நோன்பு வந்து நியத் சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். நியத்துன்றது ப்ரே பண்றது. ஆமா, அல்லாஹ்காண்டி நான் வந்து நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் நியத்து. ஓகே. அப்புறம் தொடங்கியதுக்கு அப்புறம் நம்ம அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நம்ம எதுவுமே தண்ணி குடிக்கணும், 10 தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்காண்டி நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். இந்த நோன்பு வைக்கையில வந்து நம்ம 5 நேர தொழுகை நம்ம பூர்த்தி செஞ்சு ஆகணும். கண்டிப்பா கரெக்டா சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் ஒரு 6:30 மணி போல வந்து அல்லாஹ்காண்டி வந்து நோன்பு வந்து திறந்துடும். திறந்ததுக்கப்புறம் அன்றைய நோன்பு வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகணும். காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், அப்படிதானே? சரி தம்பி, இந்த ரம்ஜான்ல வந்து எதனால நோன்பு வைக்கிறீங்க? ரம்ஜான்ங்கிறது வந்து இஸ்லாத்தோட முக்கிய கடமையாகும். அந்த கடமை எதுக்குன்னா வந்து நம்மளோட இறை அச்சத்தையும் நம்ம சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், அதுவும் இல்லாம ஏழையோட பசியை வந்து நம்ம உணர்றதுக்காண்டி வந்து இந்த ரம்ஜான் நோன்பு நம்ம வைக்கிறோம். சூப்பர்யா. எனக்கு இது தெரியவே தெரியாது. நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா. நிறைய பேருக்கு வந்து அந்த ஏழையோட பசிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நம்ம நிறைய பார்ப்போம். துபாயில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மன்னர்கள் கூட வந்து நோன்பு வச்சு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் வந்து அந்த ஏழையோட பசியை உணர முடியும். ஸோ சூப்பரான ஒரு விஷயம். தெரியாத விஷயத்த சொல்லியிருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்தது வந்து இந்த ரம்ஜான் வந்து எப்படி கொண்டாடுவீங்க? 30ஆம் நாள் வந்து நம்மளுக்கு வந்து மாலையில இருந்து நமக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரம்ஜான் கொண்டாடலாம். ஓ, ரம்ஜான். அதாவது அதாவது பிறை வந்து தெரியல ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடுத்தது பிறை மறைஞ்சு திருப்பி தெரியல, அந்த 30 நாள், அந்த அமாவாசை டு அமாவாசை அந்த கணக்கு கூட சொல்லலாம். அப்ப நான் ரம்ஜான் வந்து எப்படி கொண்டாடுவீங்க? நம்ம தீபாவளி கொண்டாடுற மாதிரியா எப்படி? ரம்ஜானுங்கிறது நம்ம வந்து புத்தாடைகள் அணிஞ்சு அன்னைக்கான காலையில வந்து சிறப்பு தொழுது முடிச்சுட்டு உறவினோட சேர்ந்து நம்ம ஒன்னா சாப்பிட்டு அன்னைக்கு தொழுது முடிச்சு நம்ம வந்து ஏழைமார்களுக்கு வந்து உதவி செய்யலாம். அப்படிதான் கொண்டாடுறது. சூப்பர். அன்னைக்குதான் வந்து நமக்கும் பிரியாணிஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பீங்க, அப்படிதானே? ஓகே, சூப்பர். இந்த வருஷம் தம்பி வீட்டில் வந்து நம்மளும் ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீயும் உங்களோட ஃபேமிலியும் வந்து நல்லபடியாக ரம்ஜான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி தம்பி. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. பாய்.